பாருங்கள், வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம். பைபிள் வச்சுருக்கீங்களா எல்லாரும்? சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து நாம் வாசிக்க கேட்போம். யாரா வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிலே வந்தார். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி இருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நல்லா கவனிங்க. பிசாசு பிரேயர் பண்ணா கடவுள் பதில் கொடுப்பாரா? ரொம்ப நாளா என் கேள்வி என்னன்னா, நம்ம பிரேயர் பண்ணா கடவுள் பதில் கொடுப்பார். ஆனா இந்த வேத பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, லேகியம்னா 6000 அர்த்தம். லேகியம்னா என்ன அர்த்தம்? 6000 பிசாசு ஒரே மனுஷனுக்குள்ள இருக்குது. எத்தனை பிசாசு இருக்கு? நமக்குள்ளேயே நிறைய பிசாசு இருக்கு. கோபம் இருக்கு, மற்றவங்களை மன்னிக்காத தன்மை இருக்கு. 10 வருஷம் 5 வருஷம்னாலும் நம்ம சொந்தக்காரங்கிட்டே பேசாமல் இருக்கிறோம் வைராக்கியமா. நமக்குள்ளேயே இருக்குது நிறைய. அந்த மாதிரி இந்த லேகியம்ன்ற அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் கொடுக்குறாங்கன்னா, 6000 பிசாசுகள் ஒன்றாய் சேர்ந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சான். அந்த மனுஷன் ஒரு ப்ரேயர் பண்ணுறான். அந்த பிசாசுங்களும் ஒரு ப்ரேயர் பண்ணுது. என்ன ப்ரேயர் பண்ணுதுன்னா, என்னை வேதனைப்படுத்துவாங்க வந்தீர் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுதுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, பன்றிகளிடத்திற்கு போவதற்கு எனக்கு என்ன கொடுங்க? அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பன்றிகளுக்குள்ளாக போவதற்கு இந்த பிசாசுகள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தேவன் பன்றிகளுக்குள்ளாக அந்த 6000 பிசாசுகள் என்ன பண்ணுறாரு? அனுப்புறாரு. தேவ பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பிசாசுனுடைய கேள்விகளுக்கு, பிசாசு கேட்கிற அந்த வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்றால், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட உனக்கும் எனக்கும் அவர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். நிறைய நேரத்தில் எனக்கு எல்லாம் தாமதமாகுது. குழந்தை தாமதமாகுது, வீட்டுக்காரர் மாறுறதுக்கு தாமதமாகுது, ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், அதை கட்டி முடிக்கிறதுக்கு தாமதமாகுது இல்லையா? இப்போதான் பசங்க 3வது 4வது பச்சுன்னு இருக்கும். எடுத்தோடனே காலேஜெலாம் படிச்சிடாது. காலேஜ் படிக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் தேவைப்படும். கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வயசு இருக்கு, அவங்க பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு வயசை வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் தேவன் அதை நமக்கு செய்வார். நான் அடிக்கடிக்கு என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுவேன், ஒரு மனுஷனை கடவுள் தொட ஆரம்பிச்சிட்டாருன்னா சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான ஆட்களை அவன் கூட கனெக்ட் பண்ணி சரியான விதத்தில் அவனை உயர்த்திடுவார். கடவுள் அவனை எப்படி உயர்த்துவார்னா, அவனை உயர்த்துறதுக்கான ஆட்களை அவன் கூடவே வச்சிருப்பாரான். அவனுக்கு உதவி செய்யும்படி சில ஆட்களை கர்த்தர் கொடுப்பார். சில நேரத்தில் உங்கள் பாஸ் உங்களை போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணலாம். வேலையில் நீங்கள் சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் மேலே இருக்கிறவங்க போட்டு டார்ச்சர் பண்ணலாம். என்ன, நீ இந்த வேலை செய்ய மாட்டேற, அந்த வேலை செய்ய மாட்டேற. அவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்தால் மனைவி அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்கே சரி, இவங்க டார்ச்சரை தாண்டி வந்தால் பிள்ளைங்க அதுக்கு மேலே நையின்னும். ஒரு பக்கம் பால் இல்லை, வீட்டில் கஷ்டம், பல யாருக்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நம்முடைய ஃபினான்ஷியலை சந்திக்கிறதுன்னு சொல்லி பல கேள்விகளோடு கூட நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம், பல கஷ்டத்தோடு கூட இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். எப்படி இந்த மாதம் நான் சமாளிக்க போகிறேன்? லட்சக்கணக்கில் எனக்கு கடன் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா கடன், ஒரு பக்கம் தேவன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவனை வச்சு கடனை பார்த்தீங்கன்னா கடன் ரொம்ப ஈஸி. நீங்கள் கடனை பெருசாக பார்த்துட்டு தேவனை பார்த்தீங்கன்னா தேவன் ரொம்ப சின்னதாக தெரிவார். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா?
தேவனை விட்டுட்டு கடனை பெருசா, எனக்கு 5 லட்சம் கடன் இருக்குது பிரதர், பிரதர் எனக்கு 10 லட்சம் கடன் இருக்குது பிரதர். சார் உங்களுக்கு 1 கோடி கூட கடன் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கடனை பெரிதாக உங்கள் எண்ணங்களிலே நினைக்கிறீர்களா, அல்லது உங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவனை நீங்க ரொம்ப பெருசா பார்க்குறீங்களா? பாருங்க, இந்த லேகியோன் பிசாசு அவனை விட்டு போன பிறகு இந்த பைபிள் சொல்லுது 10 பட்டணங்களுக்கு அவன் சுவிசேஷத்தை அறிவித்தான். எத்தனை பட்டணங்களுக்கு? ஒரு மனுஷன் மாறினானா 10 ஊரையே மாற்ற முடியும். இன்னைக்கு நான் இந்த கூட்டத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இங்க நீங்க ஆசீர்வாதத்தை சுமந்துக்கிட்டு போகும் பொழுது, இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது, நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட போறதில்ல, உங்களை சுத்தி இருக்கிற உங்க கணவன், உங்க மனைவி, உங்க சொந்தக்காரங்க, உங்க அக்கா தங்கச்சி, உங்களுடைய இனஜன பந்துக்கள் எல்லாரும் உங்க மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். நம்புறவங்க மாத்திரம். உங்க முகத்தை பார்த்தா ஆசீர்வதிக்கப்படுற மாதிரியே தெரியல. ஆமே, கொஞ்சம் அடிக்கடிக்கு ஆமே நல்லையான்னு சொல்லுங்க. இது கிறிஸ்டின் கூட்டம் தான் நினைக்கிறேன். நீங்க எதுவுமே சொல்லலாம், எனக்கு பயமாகுது. வேற எங்கேயாவது வந்து மாட்டிக்கணுமா, அந்த டவுட் எனக்கு வர வச்சிடாதீங்க. ஆமே, நம்மளாம் கிறிஸ்தவங்க தானே. ஆமே, ஏசப்பா இருக்கிறாரா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? எத்தனை பேர் கறி குழம்புலாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமே, அடிக்கடி இதெல்லாம் சொல்ல வேண்டியது, அப்போதான் சர்ச் மாதிரியே தெரியுது. ஹல்லேலூயா. ரொம்ப சீரியஸாலாம் இருக்காதீங்க. நான் சீரியஸான பாஸ்டர்லாம் இல்லை, ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடிய பாஸ்டர். ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திறந்து வார்த்தைகளை கேட்கலாம். போகட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கிறவங்க எழுதிக்கங்க. தேவன் உன்னை விடுதலையாக்கும் பொழுது நீ இருக்கிற இடத்துல உன்னை அடையாளமாக மாற்றுவார். பசங்களுக்கெல்லாம் புரியுதா? வாலிப பசங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல அடையாளமாக மாறணும். ஒரு பொண்ணு அழகாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த தெருவில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தெரியும். வாலிப பசங்களாம் கவனிக்கிறீங்களா? அட்ரஸ் கேட்டோன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு வீடா சார், நான் இட்டுன்னு போறேன் அம்மா சத்தியமா, அவ்வளோ சந்தோஷமா இட்டுன்னு போவான். அவனுக்கு அந்த பொண்ணுடைய அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, அண்ணன் தெரியாது, தம்பி தெரியாது, சித்தப்பா தெரியாது, பெரியப்பா தெரியாது. ஆனா அந்த பொண்ணு தெரியும். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நான் என்ன சொல்றேன்னா, தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா உங்க இடத்துல உங்களை அடையாளமா மாற்றுவார். அதாவது சில இந்த கடல்லெல்லாம் போயிட்டு கப்பல்லாம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி கப்பல் வரும் பொழுது அந்த கப்பலுக்கு கலங்கரை விளக்கணும்னு வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்களா? பீச்சில் பட்டினம் பக்கத்தில் மேலே இருக்கும். 30 ரூபா கொடுத்துட்டு மேலே போய் பார்ப்போம். மிஸ் பண்ணுறாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அடிக்கடிக்கு அதெல்லாம் டைம் கிடைக்கும் போது போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆமே, அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் அங்கே போகிற எல்லா போட்டு, கப்பல், இரவு முழுதும் மீன் பிடிக்கிறவர்கள், வெளிநாடு செல்லுகிற கப்பல் எல்லாமே எதை நோக்கி வரும் என்றால் அந்த கலங்கரை விளக்கத்தை, அந்த லைட்டை பார்த்து தான் எல்லாம் திசை காட்டிகள் சரியான விதத்தில் நடத்தப்படுவார்கள். நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல கடவுள் உங்களை கலங்கரை விளக்கமாக மாற்றுவார். தேவன் உங்களை லைட்டா அந்த இடத்துல வைக்க போறாரு. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க போய் நின்னீங்கன்னா பிரைட்டா தெரிவிங்க. அதனாலதான் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், கர்த்தர் உங்களை செலிபிரிட்டியா மாத்துவார். ஒருத்தன் சொன்னால, எங்க கும்பாப்பட்டிக்கு வாங்க, அவன் எதனா நல்லா இருக்கா, ஆனா ஃபேமஸ் ஆயிட்டான்ல. உனக்கு எனக்கு இன்ஸ்டால அவனை பத்தி தெரியுது. அவன் ஒன்றும் பண்ணல, போனா இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னா, அதை ஃபேமஸ் பண்ணா, அதை சொல்ற ஸ்லாங் இருக்கு தெரியுமா, அங்கதான் மேட்ரு. அவன் சொன்னான் தெரியுமா ஒரு ஸ்லாங்கு, அந்த ஸ்லாங்கு தான் மேட்ரு. எங்கோ இன்னைக்கு என் பையன் சொல்றான் எங்கோ அப்படின்னும் போது அவன் ஞாபகம் வந்துடுது. நீ இருக்கிற காலேஜில் உன்னை கர்த்தர் அடையாளமா மாற்றுவார். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை கர்த்தர் அடையாளமா மாற்றுவார். இப்படி சொல்றேன், உன் சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்களே, பெரிய டாப் டக்கர் பெரிய ஆளுன்னு பேசுவாங்க, அவங்களாம் பார்த்தா உன்னை பார்த்தா வயிறு எறிவாங்க. ஏன் சொல்லுங்க? கர்த்தர் உங்களை அங்கே அடையாளமா மாற்றுவார். எந்த லேகியோன் பிசாசு பிடித்து கல்லறையிலும் மற்ற இடத்திலும் பாறையிலும் இடித்து கொண்டிருந்தானோ, கர்த்தர் அவனை ஸ்டாரா மாற்றி 10 ஊரை ரட்சிக்கும்படி வைத்தார். இன்னைக்கு உங்களை மாற்றும் பொழுது உங்க குடும்பமே மாற ஆரம்பிக்கும். உங்க கையில பணம் வரும் பொழுது உங்க குடும்பமே பார்க்க ஆரம்பிக்கும். நடந்து போற நீங்க ஒரு கார் வாங்கிட்டு போங்களேன், தலை வணங்கு தலைடுமா, சார் வணங்கு சார். ஒரு ஹோட்டலுக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, அங்கே இருக்கிற 2 பேருக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துருவாங்க. அடுத்த முறை நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கேட்காமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லு? நீங்கள் எதுவுமே கொடுக்காம வந்துடுங்களேன், கடுகு பொரிச்சா மாதிரி உங்களை பார்ப்பான்.
நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் உங்களை ஸ்டாராக வைப்பார். பக்கத்தில் இருக்கிற கை கொடுத்து சொல்லுங்கள், நான் போகிற இடத்துல தொல்லையாக இருக்கக்கூடாது, ஸ்டாராக தான் இருக்கணும். பொம்பளை பசங்களுக்கு சொல்கிறேன், வாக்கப்பட்டு போகிற இடத்துல என்னவா இருக்கணும்? ஆமாம், மாமியாருக்கு போராக இருக்கக்கூடாது, எப்படா அவங்கள துரத்தலான்ற மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடாது, எப்படா போய் சேரும் சொத்தை வாங்கலான்ற மைண்ட் செட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் மாற்றிக்கணும். நான் போகிறதுனால அந்த வீடே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நான் போகிறதுனால அங்கே இருக்கிற குடும்பங்கள் மாறப்போகிறது. கர்த்தர் எல்லாரையும் அங்கே மாற்ற போகிறார். ஆமென். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உனக்கு நடந்த அற்புதம், விடுதலை, இதெல்லாம் பார்த்து உன் சொந்தக்காரங்களே ஆச்சரியப்படுவாங்களாம். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? இனிமேல் நீ வாழ போகிறத பார்த்து உன் சொந்தக்காரங்களாம் ஆச்சரியப்பட போகிறான். இது வரைக்கும் எப்படி தெரியுமா பார்த்தேன், பாவம்பா அதுங்களே கஷ்டப்படுதுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இந்த மீட்டிங் முடிச்சு நீங்கள் வெளியே போகும்பொழுதெல்லாம் உங்களை பரிதாபமாய் பார்த்த ஆட்கள் எல்லாம் வாயில விரல் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஆமென். எத்தனை பேர் இப்படி மாறணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு கார் வாங்கிட்டா உடனே ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். எதுக்கு? சொந்தக்காரங்களை வெறுப்பேத்துறதுக்கு. ஒரு பைக் வாங்கின உடனே ஏன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான்? அதாவது சில பேருக்கு தெரியணும்னே வைப்போம், அப்போதான் எனக்கு மனசே சந்தோஷமாகும். அதாவது என்ன விஷயம்னா, யாரு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நமக்கு தெரியும், நம்ம உள் மனசு சொல்லும், அவங்க மட்டும் பார்த்தா அன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நான் அப்படிதான். நான் ஊழியமே செய்யக்கூடாது, நிறைய பாஸ்டர்லாம் எழுப்பினாங்க, என் கூட இருந்த ஆட்கள், என் கூட சுற்றின ஆட்கள். நான் ஸ்டேட்டஸ் வச்சேன்னா நீங்களாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, அவங்க பார்க்கணுன்னு நைட்டெல்லாம் தூங்காமல் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே முதல்ல அவங்க கண்ணில் மட்டும் என்னை காட்டுங்க. இன்னைக்கு ஒரு 10,000 வியூஸ் போயிடுச்சு, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒருத்தன் கமாண்ட் அனுப்பிச்சிக்கிறான் வெறுப்பேற்றுறதுக்குன்னு, அம்மாவாசைக்கு தான் இவர் ஜெபம் வைப்பாரா? ஏன் அம்மாவாசையில் தான் பேயெல்லாம் ஓடுமா? மற்ற நேரத்திலாம் பேய் இவர் அக்கத்தில் வச்சிருப்பாரான்னு கேட்டிருக்கான். என்ன பதில் சொல்கிறது? இப்போ நான் முடிச்சுட்டேன் அவங்ககிட்ட. இதெல்லாம் லைவ்ல எல்லாம் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு பயமாகவே இருக்குது. இப்படி கேட்குறாங்க சில பேர், கேள்வி கேட்குறாங்க, எப்படி சார் அமாவாசையில் மட்டும்தான் நீங்கள் ஓட்டுவீங்களான்னு கேட்குறான். நான் சொன்னேன், வந்துப்பார், போதா இல்லையான்றத அந்த இடத்துல வந்துப்பார், அற்புதம் நடக்குதா இல்லையான்றத அங்கே வந்துப்பார். இங்கே வந்து விடுதலை ஆகிட்டு தூத்துக்குடியில் ஒருத்தன் கம்பெனி வச்சு நடத்துகிறான், இங்கே விடுதலை ஆகிட்டு கோயம்புத்தூரில் தன் மனைவி கன்சீவ் ஆகிட்டு அங்கேருந்து காணிக்க அனுப்புகிறான், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், அடுத்த மாதம் வந்து நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்திட்டார், என் தேவையெல்லாம் சந்திச்சிட்டாரு. இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கிருந்து நீங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். முதலாவது உங்களை அடையாளமாக வைப்பார், ரெண்டாவது சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் உங்களை பிரமித்து பார்க்கிற அளவுக்கு தேவன் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, சுற்றி இருக்கிற ஆட்கள், சுற்றி இருக்கிற ஆட்கள் பிரமித்து பார்க்கும்படி தேவன் எனக்கு செய்வார். மார்க் 5:34, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 34. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கும் அடையாளம் நடக்கிறதுக்கும் நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஒன்று தான் தேவை. என்ன தெரியுமா தேவை? விசுவாசம் தேவை. பக்கத்து ஆள்கிட்ட கையை குத்து சொல்லுங்கள், விசுவாசம் தேவை. நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகும்போது நடக்காதுன்னெலாம் பேசாத. இப்போ இங்கே மழைக்காக ஜெபம் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், இந்த கூட்டத்தில் நம்ம 100 பேர் இருக்கிறோம், நம்ம எல்லாம் மழைக்காக ஜெபம் பண்ணுறோன்னா வெளியே போகும்போதுனா எடுத்துன்னு போனோம், வெளியே போகும்போதுனா எடுத்துன்னு போனோம். ஜெபம் பண்ணி இருக்கிறேன், என் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்பாரா? நான் விட்டு பார்க்குறேன். நம்மளுக்கு ஜெபம் பண்ணும்பொழுது தான் என்ன விருப்பம், அந்த ஜெபத்து மேலே என்ன, நான்லாம் பண்ணியா அவர் கேட்க போகிறாரு? நான்லாம் ஒரு ஆளா? நான்லாம் ஒரு பொருட்டா? ஜெபம் பண்ணால் என் ஜெபத்தை கேட்பாரா? ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள் ஜெபத்தை தாங்க அவர் கேட்பாரு. அவருடைய பிள்ளைகள் பண்ணுற ஜெபத்தை தான் அவர் கேட்பாரு. அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட உனக்கு ஜெபம் பண்ண தெரியுதோ தெரியலையோ, நீ வாயை திறந்து பேசுறதெல்லாம் அவருக்கு சந்தோஷம். அந்த பாப்பா இருக்கு பாருங்க, அந்த பாப்பா வளர வளர, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை சொல்லும் தெரியுமா? அத்தைன்னும். அது ஏதோ ஒன்று நினச்சின்னு சொல்லும், அத்தையை கூப்பிடுறீன்னு நம்ம. அது தப்பு தப்பா பேசும், ஆனால் அது பேசுறதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? தப்பி தவறி எங்கள் அப்பான்னு வாயை திறந்து சொல்லிடுச்சுன்னா அன்னைக்கு நைட்டு 10 கிலோ தங்கத்தை ஆம்பளைங்களுக்கு தலையில் வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா என் பொண்ணு என்னன்னு சொல்லிடுச்சு,
அப்பான்னு சொல்லிச்சியா முதல்ல இல்லையா? அதுவும் இந்த ஆம்பளை பசங்க வளர அம்மாங்களுக்குலாம் ஒரு கெத்து வரும், பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எதனா சண்டை கண்டை வந்துச்சுன்னா அவன் கொஞ்சம் பெருசாகிட்டானா, எனக்கு என் பிள்ளைகிறான், நீங்கள் போங்க, அவன் பார்த்துப்பான் என்ன. பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறதுனால அப்படி வரும் நமக்கு. பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரிலாம்? நீங்களே உங்கள் பிள்ளைங்க ஒன்று பண்ணும்பொழுது சந்தோஷப்படுவீங்கன்னா, பரலோக தேவன் நீங்கள் நல்லா இருக்கணுன்றத 100% விரும்பி உங்களுக்காக வந்து 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்தவர் சொல்கிறாரு, நீ நல்லா இருக்கணும், உனக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், நீ கேட்குறதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருவேன். கவனிக்கிறீங்களா? விசுவாசத்துக்கு சப்ஸ்டன்ஸ்ன்னு எபிரேய பதத்தில் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் ரா மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, உடம்புல தெரியாது ஆனால் சரியாயிட்டு இருக்கும். 12 வருஷமா ஒருத்தருக்கு பீரியட்ஸ் போயிட்டே இருக்கு. இந்த அதிகாரத்தில் ரத்தப்போக்கு நிக்கல, நிறைய டாக்டர் கிட்ட போய் செலவு பண்றா. அவளுடைய உதிரப்போக்கு பெண்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 3 நாள் 5 நாள் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா ஒருத்திக்கு 12 வருஷமா வந்துகிட்டு இருக்கு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் வேலை செய்யற இடத்துல அவளை என்ன சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்காரன் என்ன சொல்லியிருப்பான், பிள்ளைங்க என்ன சொல்லியிருக்கோம், சமுதாயம் என்ன சொல்லியிருக்கோம், சுத்திர ஆட்கள் என்ன சொல்லியிருப்பாங்க. கஷ்டப்படுறா, வெக்கப்படுறா, வெளியே போறதுக்காக கஷ்டப்படுறா, பணத்தெல்லாம் செலவழிக்கிறான், எப்படியாவது நான் சுகமாகணுன்றதை நம்ப ஆரம்பிக்கிறான். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுனுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்பதை நம்புகிறாள். போறா, கூட்டம் நிறைய இருக்கு, ஆனாலும் கூட்டத்துக்குள்ள போறா. எல்லாம் போறீங்களா சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை? இல்லை திருவிருந்து வாரம் அந்த வாரத்துக்கு மட்டும் சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்டினா? சில பேர் கிறிஸ்டின்னா என்னன்னா, நான் கிறிஸ்மஸுக்கு போவேன் பாஸ்டர், நியூ இயருக்கு போவேன், ஈஸ்டருக்கு போவேன், குட் ஃப்ரைடேக்கு போவேன், இந்த 4 தவிர வேற எதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வரவே மாட்டார். அம்மா சத்தியமாக வர மாட்டார். மீதிக்கெல்லாம் நான் மட்டும் தான் போவேன். அந்த 4 எங்களுக்கு முக்கியமான பண்டிகை. அந்த 4 பண்டிகைக்கு ஒரு பாட்டு, 4 பண்டிகைக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லி முடிச்சிருக்கணும். கிறிஸ்தவர்கள் நல்லா கவனிங்க, நீங்க இந்த 4 பண்டிகைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கவனிக்கிறீங்களா? ஆமே, அல்லேலூயா. வஸ்திரத்தின் ஓரட்ட கூட்டத்துக்குள்ள போய் தொடுகிறாள், அவளுக்கு சுகம் கிடைக்குது. இயேசு சொல்றாரு, என்ன யாரோ தொட்டு இருக்கிறாங்க, தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. இல்லைங்க, சுத்தி நாங்க தானே இருக்கிறோம், யாரும் இல்ல இல்ல இல்ல, என் கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. விசுவாசம் நீ எதிர்பார்க்காமையே வல்லமையை இழுத்து கொண்டு செல்லும். சார், உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துலயே உனக்கு அற்புதம் நடக்கும், உன் குடும்பத்தில் நடக்கும், உன் பிள்ளைங்களுக்கு நடக்கும். திறவா கதவுகள் உனக்கு திறக்கப்படும். தடைப்பட்டு இருக்கிற திருமணங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். படிக்க முடியாதுன்னு சொல்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் கர்த்தர் படிக்க வச்சு உன்னை மேல உயர்த்திடுவார். ஆமென், அல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த சந்ததி தான், இப்ப இருக்கிற இந்த ஜென்சி தான் நம்ம குடும்பங்களே டாப்ல இருக்க போறாங்க. நான் சொல்றது நல்ல விதத்தில், அந்த டாப்ல. சில பேர் கெட்ட டாப்ல போயிட்டு இருக்கிறாங்க, அந்த டாப்பை பத்தி சொல்ல. கவனிக்கிறீங்களா? பிள்ளைங்க வளரும் போதே உன்னை கற்றுக் கொடுக்கணும். காலையில் எழுந்தா பைபிளை படி, ஜபம் பண்ணு, வீட்டுக்கு வந்து உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, தண்ணி மொண்டு கொடு. நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டாவில் எப்படி பசங்களை ரீல் போடலான்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம சொல்லி கொடுக்குறதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாமா வந்து 500 ரூபா கேளுன்றோம், சித்வா வந்தால் 200 ரூபா கேளுன்றோம், கொன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் நிறுத்திட்டு எதை சொல்லி கொடுக்கணும்? பைபிளை ஒழுங்கா படி, வரவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லு, நல்லா பாட்டு பாடு, நல்லா ஜபம் பண்ணு. இதை மட்டும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்களா. ஒழுக்கத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சுவார். அப்போ 3வது என்ன முக்கியம்? விசுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். 4வது மார்க் 5வது அதிகாரம் 39, 40, 41 வாசிங்க. உள்ளே பிரவேசித்து 12 வயசு பொண்ணு செத்துடுச்சு. செத்து போன பொண்ணை வச்சு எல்லாம் ஒப்பாரி, ஆயாங்கெல்லாம் ஒப்பாரி வைக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆயாங்கெல்லாம் எப்படி ஒப்பாரி வைக்கும்? அந்த சளியெல்லாம் சிந்தி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போட்டுரும். நமக்கு மற்றவங்க சாவில் போனால் ஏன் அழ வருது சொல்லுங்க? அவங்க அழறதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அழ வந்துடும். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே
என்ன பண்றதுன்னு தெரியாது. அங்க போய் நின்று கடைசியா அவங்களை எடுக்கும்போது அந்த அம்மா அது வரைக்கும் வீட்டுக்காரரா டாயிடுன்னு தவடிலே அடிச்சிருக்கோம். ஆனா எடுக்கும்போது ஒரு அழ பாருங்க. நமக்கு நான் பாஸ்டர், நான் தான் அந்த டெத்தை எடுக்கலான்னு வருவேன். உண்மையாவே அந்த ஆளு கூட அப்படிதான் வாழ்ந்தியாமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அம்மா தூக்கி, ஐயோ ஐயா இவர் இல்லாம நான் இருக்கும் பொழுது எப்படா சாவான்னு பாக்குறது, எப்படா மறைவான்னு பாக்குறது, எப்படா அவன் போறவன் திரும்பியே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றது. அதுக்கப்புறம் செத்த பிறகு என்ன பண்றது, உட்கார வச்சு நீங்க இல்லைன்னா அவ்வளவுதாங்க. இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு உள்ள போறாரு. 12 வயசு அந்த பொண்ணுக்கு. அவங்க அப்பா அவங்க அம்மாவை மட்டும் கூப்பிட்டு அங்க அழற எல்லாரையும் என்ன பண்றாருன்னா வெளியே அனுப்புறாரு. ஏன் தெரியுமா? எங்கெல்லாம் நீ அழுறியோ அங்கெல்லாம் அவிசுவாசம் வரும். அழற இடத்துல என்ன இருக்கும்? அழுதுட்டு மேக்கப் போறாள் எனக்கு தெரியும். என்ன மாதிரி ஆளுங்க பாருங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம். ஏங்க அப்புறம் மேக்கப் போறீங்க? அப்புறம் நான் அழவே மாட்டேன், முன்னாடியே அழுதுறேன். என்ன சாச்சா நிறைய பசங்க அப்படி இருக்கு. அழுதுட்டு அப்புறம் போயிட்டு மேக்கப் போட்டு வந்து பிரைஸ் லார்ட் அண்ணான்னு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஹலோ, கீழே வாசிங்க. ஏன் சொல்லி எல்லாரையும் வெளியே துரத்துறாரு? அழற இடத்துல விசுவாசம் வேலை செய்யாது. பிள்ளையின் தாயும் தகப்பனையும் பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு உள்ளே இருந்த பிள்ளை இருந்த இடத்துக்குள் பிரவேசித்து பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்னாரு. செத்து போன பொண்ணு எழுந்துட்டு அப்படியே உடல. அந்த பொண்ணுக்கு இட்லி கொடுங்கன்றார். கீழே வாசிங்க. அதுக்கப்புறம் கீழே வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து அதுக்கு அடுத்த வசனம், உடனே சிறு பெண் எழுந்து என்ன கொடுக்க சொல்றாரு? ஒரு பொண்ணை உயிரோடு ஆக்கிட்டு முதல்ல அவருக்கு இட்லியும் கறி குழம்பும் கொடுங்கன்ற. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க பாருங்க. ஆமே. 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாரு. 3 நாள் பிரசங்கம் பண்ணி விட்டுட்டு அவங்கள அப்படியே துரத்தி விடலாம். ஒரு 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன பையன் கிட்ட அந்திரேயா சொல்கிறான். பேதுருவும் அந்திரேயாவும், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குன்றான். ஏசு அவன் பாருங்க, அவன் சாப்பிட்றதுக்காக அதை சீன் போட்டு வச்சிருக்கிறான் அந்த பையன்கிட்ட. ஆனால் தேவன் அதை பார்த்து வாங்கி ஆசீர்வதித்து 5 அப்பம் 2 மீனை 5000 மாற்றி அங்கே இருக்கிற எல்லாரையும் சாப்பிட கொடுத்தான். இது எதை காட்டுதுன்னா, அவர்கிட்ட வந்த யாருமே பட்டினியா போனதே இல்லை, வெறுமையா போனதில்லை. எல்லாருக்குமே அவர் சாப்பாடை கொடுத்து அனுப்புறாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது வெறுமையா வந்திருக்கலாம், காசு இல்லாம வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், வாழ்க்கையில அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஏமாந்து வந்திருக்கலாம், மளிகை சாமான் உங்க வீட்டுல இல்லாம இருந்திருக்கலாம், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம், பிசினஸ் எல்லாம் லாஸ்ல போயிருக்கலாம், வியாபாரங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கலாம், உங்க பாஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் கொடுக்கலாம், உங்க வீட்டுக்காரன் துட்டே கொடுக்காம உங்களை ஏமாத்தலாம், உங்க பொண்டாட்டி உங்களுக்கு டகால்ட்டி வேலை எல்லாம் செய்யலாம், சீட்டெல்லாம் போட்டு துட்டை ஏமாத்தலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாம கூட இருக்கலாம். இப்படி எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில கூட வந்து நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்றீங்களா? நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்காக செய்ய போகிறார், உனக்காகவே செய்ய போகிறார். இந்த கூட்டத்துக்கு நீ வந்ததுனாலே உனக்கு செய்ய போறார். நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி ஒரு ஆமே. அதுதான் 4வது பாயிண்ட் சொன்னேன். கர்த்தர் அழுகையை பார்ப்பதல்ல, உங்க விசுவாசத்தை தான் பார்ப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. சில பேருக்கு பாஸ்டர் பைபிளை திறந்தாலே அழதான் பாஸ்டர் வருது. ஏற்கனவே அழுதுன்னு தாங்கிற ஒரு அம்மா சொல்றாங்க என்கிட்ட, அழுது இந்த பைபிளே என்ன பண்ணிட்டாங்களாம், நினைச்சிட்டேன் பாஸ்டர் புது பைபிள் வாங்கிக்கா, இது நினைச்சுன்னா இன்னொரு 500 ரூபாய் கொடுத்தா இன்னொரு பைபிள், அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் நான் காலையில் எழுந்து 4 மணிக்கு அழ ஆரம்பிச்சேன்னா அப்போ மூஞ்சி ஐமூஞ்சி தான் பழுது.
அப்போ பைபிளை ஜெபம் பண்ணும் போதே எதுக்கு வர்றது? அடர்த்துக்கு தான் வருது. கர்த்தர் அடர்த்துக்கு நம்மளை அழைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல எங்கெல்லாம் அழுதுன்னு இருக்காங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் போயிட்டு இனி அழாது, உன் கண்ணீர் துடைக்கப்படும், சந்தோஷமா இருந்தா சொல்லி இருக்கிறார். ஆமென். சில பேருக்கு நம்ம கஷ்டம் என்ன பண்றதுன்னா, முட்டி போட்ட உடனே அழதான் வருது. வீட்டுக்காரர் பண்றது, சுத்தி இருக்கிற ஆட்கள் பண்றது, கடங்காரன் வந்து நிக்கிறது, இதெல்லாம் நினைச்சு 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 ஒரே அழதான். நம்ம எத்தனை பேர் அழ விட்டுக்கிறோம்? அவ்வளோ அழ விட்டு அங்கே வந்து அழுவோம். பார்த்துக்கிறீங்களா? சில பேரெல்லாம், சில பேருக்கெல்லாம் பிளான் என்னன்னா மற்றவங்களை கதற கதற அழ விடுறது தான். அது ஒரு பாக்கியமா சந்தோஷப்படுவாங்க, மற்றவங்களை அழ வச்சு சந்தோஷம் பார்க்கறது. யாருன்னா அப்படி இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் என்னுடைய எதிரிகளுக்கு அப்படிதான் செய்வேன். என்னுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டு போட்டு வெறுப்பேற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அதில் எனக்கு ஒரு மன திருப்தி, மன பிராந்தி, மன விஸ்கி, அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பிரச்சனையே எதிரியே யார் தெரியுமா? ஒன்று ஒத்தா வார்த்தையாக இருக்கும், எல்லாம் நாத்தனாராக இருக்கும், எல்லாம் மாமியாராக இருக்கும். ஒரு அடி தள்ளி வந்திருப்பான், செவுறு கட்டிருப்பான், அவன் தான் நம்மளுக்கு காலம் ஃபுல்லாக எதிரியாக இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பே செலுத்த மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமைனா திருவிருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம், அந்நிய பாஷையெல்லாம் ஆமென் ஹல்லேலூயான்னு நரம்புவோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கலகலா கொடுக்குற வீட்டுக்கே கிறிஸ்மஸ்க்கு கலகலா கொடுத்து அனுப்பக்கூடாது. அது நல்ல கிறிஸ்டினா. பசங்கிட்ட சொல்லி அனுப்போம், ஏய் இந்த வீட்டுக்கு கொடு, இந்த வீட்டுக்கு கொடு, அந்த எதிர் வீட்டில் அந்த சிஎஸ்சி சர்ச்சுக்கு போகுது அந்த அக்கா கொடு, இவங்களுக்கு கொடு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்காத. நமக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு யார் முறுக்கம் கலகலாவும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே நம்ம பேக் பண்ணி கொடுத்து அனுப்புறது. அது ஒரு நல்ல கிறிஸ்மஸே கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவை எப்படி வெளியே காண்பிக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிற விதம் என்ன? அவனால் இயலாதுதான், கொடுக்க முடியாதுதான், அவன் எந்த பிரதிபலனும் இல்லாமல் எப்படி அவர் நமக்காக மரித்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரோ அதே போல நாமும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் மற்றவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டக்கூடாது, உன்னால நான் நஷ்டமாயிட்டேன், உன்னால நான் கடங்காரன் ஆயிட்டேன். கவனிக்கிறீங்களா? கணவன் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ரொம்ப அழ வந்துச்சுன்னா இந்த அம்மா எடுத்துக்கிற ராமாயணம் என்ன சொல்லுங்க? 3 சவரம் வச்சு அதை மூட்டு குத்தியா? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தானே அதை குத்தேன், அன்னைக்கு உன்னை கட்டினா அன்னைக்கா போச்சுடி, அன்னைக்கா போயிடுச்சுடா. எஸ் சார் நோ? ஹலோ இருக்கீங்களா? எழுந்து போயிட்டீங்களா? அன்னைக்கு ஆரம்பிக்கிற சண்டை அந்த நகை அவரே மறந்துட்டு இருப்பாரு, பல முறை எடுத்து குத்திருப்பாரு, ஆனா அந்த நகை கேட்டுக்கொண்டே இருப்போம். சண்டை அங்கதான் ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மனுஷன் வாங்கியிருக்கலாம், வச்சிருக்கலாம், இல்ல இந்த அம்மா அவங்க வீட்டுக்கு குத்துட்டு இருக்கலாம். அவர் எப்பப்பெல்லாம் சார பாம்பா மாறுறாரோ அப்பப்பெல்லாம் அதை சொல்லி காட்டுவார். டேய் நீ ஒழுங்கா நகை எங்கடியே உங்க வீட்டுக்கு குத்திய எங்க 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 அந்த எங்கேக்கே 3 எங்கே வரும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்புறம் நம்மளாம் கிறிஸ்தவர்கள் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைங்க. 12 வயசு செத்து போயிடுச்சு அந்த பொண்ணு, எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழுது கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அழுகையை நிறுத்தினார். யாருன்னா அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா இனிமேல் என்ன சொல்லணும்? கம்பெனியில் இந்த லஞ்ச் டைம்னு ஒன்று வரும். எத்தனை பேர் வேலை செய்றீங்க கை தூக்குங்க. இந்த லஞ்ச் டைமில் 2 கதை தான் நடக்கும். ஒன்று மற்றவங்க கதையை நம்ம பேசுறது, இல்லைன்னா நம்ம கதையை நம்மளே பேசுறது. இது 2 தவிர வேற ஒன்றும். ஒன்று மற்றவங்க கதையை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் கை கால் மூக்கு வாய் எல்லாம் வைத்து உருவத்தையே உருவாக்கிடுவோம். இல்லை அப்படின்னா எனக்கு எவ்வளோ எங்கள் வீட்டுக்காரே சரியில்லடியே, வேலைக்கே போக மாட்டேன், துட்டே தர மாட்டேன், இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் கைரக லோன் வாங்கி நான் படுற பாடுக்குது, என்ன பண்ண போகிறேன், என்ன பிரச்சனை? சரி, ஒரு வெளியில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள் உங்ககிட்ட வந்து அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கடை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் யாரை நம்புங்க? ஏசப்பாவை நம்புங்க. ஏசப்பாவை நம்புனீங்கன்னா மீட்டிங்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை என்ன பண்ணிடுவார் ஏசப்பா? ஆமாம் மாற்றிடுவார்னு சொல்லணும். அவங்க சொல்லி முடிக்க மாட்டாங்க, இவங்க ஒரு கதையை எடுப்பாங்க. என்ன கதை? எனக்கும் அப்படி தாண்டி. ஓ உனக்கும் இஸ்கேன்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கு. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ படுற கஷ்டத்தை தான் நானும் பட்டுட்டு இருக்கிறேன். யாரு? ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்கு போகிற ஆள் பேசுகிற பேச்சும் அதுதான்.
ரட்சிக்கப்படாத அவங்களும் பேசுற பேச்சு அப்படிதான். இப்படி 2 பேரும் அவிசுவாசமா பேசுறதுனால தான் தேவன் உங்களுக்கு தர வேண்டிய எல்லா காரியங்களும் தாமதிக்கிறது. அவங்க நெகட்டிவா பேசலாம், நான் நெகட்டிவா பேச மாட்டேன். என் வீட்டில் என் மனைவி நெகட்டிவா பேசலாம், என் பிள்ளைங்க நெகட்டிவா பேசலாம், போன்ல பேசுறவங்க எல்லாம் நெகட்டிவா பேசலாம். ஆனா நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசணும். ஆமே. ஒரு அம்மா வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்லுது. ஏன்னா எங்க வீட்டுக்கு ததி நாண்டு. ஆமாப்பா, அவன் பாவம், அவன் வந்து ஒல்லியாகிறான், அவனை பார்த்து தத்தின்து. நான் எந்த தத்தின்னு எடுத்துக்கிறது? அதை அவன் அப்போதான் டியூப்லைட் வந்த மாதிரியே பார்க்குறான். உண்மையாகவே நான் தத்தி தானா அம்மா சத்தியமா? அவனுக்கு டவுட்டு அங்கே தான் வருது. பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா எல்லாரும் அம்மாங்களா? அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் மட்டம் தட்டி கொள்வது எதை காண்பிக்கிறது என்றால் நம்முடைய முன்னேற்றத்தை நாமே தடுக்கிறோம். எப்படி நிறைய நண்டுங்க இருக்கிற இடத்துல ஒரு தட்டுக்குள்ளே போட்டு மூடிட்டா எந்த நண்டும் மேலே வராது. ஏன் சொல்லுங்க? ஒன்று ஏறினா இன்னொன்று என்ன பண்ணோம்? ஜானு ஏறினா இந்த பழமொழிலாம் சூப்பராக சொல்கிறாங்க பாருங்க. ஒரு 10 வசனம் கேள்ல. அதெல்லாம் எங்களுக்கு எதுங்க? புதுட்டாக ட்ரெண்டில் வர பாட்டு சொல்லுங்க, சம்பவம்னு ஏதாவது பாட்டு இருக்கா அதை சொல்லுங்க, நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமே. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இஸ் அ 4th பாயிண்ட். நான் அதை தான் சொல்ல வரேன். நான் எழுதிக்கிறவங்க எழுதிக்கிங்க. 4வது பாயிண்ட்டு, அழுகை அவிசுவாசத்தை காட்டுகிறது, உன் முக சிரிப்பு விசுவாசத்தை காட்டுகிறது. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. லாஸ்ட் பாயிண்ட், லூக்கா 13:12. லூக்கா 13:12 முடிக்க போறேன். இயேசு அவனை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, கவனிக்கிறீங்களா? 18 வருஷமா கூனியா இருக்கிறா. எத்தனை வருஷம்? நீங்க முதுகு வலி வந்துட்டா ஒரு 2 நாள் எப்படி நடப்பீங்க? ஏமா எப்படிமா நடப்பீங்க? முதுகு வலி வந்துட்டா சந்தோஷமா நடப்பீங்க. அந்த பசங்க எதனா செஞ்சு தர சொன்னா, ஏய் சிப்பா, நானே முதுகு வலியில கஷ்டப்பட்டுனுக்கிறேன், சும்மா நான் அதை செய்ய இதை செய்ய. அன்னைக்கு தான் 2 பொரியல் கேட்பான் அவன் சூப்பரா. நம்மளை வெறுப்பேற்றத்துக்குன்னு 8 தோசை சாப்பிடுவான். என்ன மாதிரி பிள்ளைங்க பாருங்க. அல்லேலூயா. உடம்பு சரியில்லை, வயிறு வலின்னு தெரியும் அம்மாவுக்கு, வீட்டில் கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். அன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும். ஹெல்ப் பண்ண வேண்டிய இடத்துல 8 தோசை கேட்பார்கள் வீட்டுக்காரோடு சேர்ந்து. குடும்பமே உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னும் காண்டாகும். இவ்வளோ சாமான் இருக்கும். இந்த பெரிய கூட்டத்தில் ஏன் கட்டிக்க மாட்டுறாங்கன்னா, அத்தனை பேருடைய சாமாவை 3 வேளை கழுவுறதுக்குள்ள கையில் ராகி ஆகிச்சு போயிடும். யாருன்னா அப்படி மாட்டின்னு இருக்கீங்களா? பழைய ஆளுங்க அந்த மாதிரி குடும்பத்தில் வாக்கப்பட்டு தனியாக போகிறதுக்கு காரணமே அதுதான். எப்பா, என் வீட்டுக்கார தட்டு 1, என் பிள்ளைங்க தட்டு 2 போதுண்டா. எப்பா 4 தட்டை கழுவுனா சாப்பிட்டேன்னா எனக்கு என் பிரச்சனையை பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. நான் எங்கே 1000 பிரச்சனையை பார்த்துன்னு கிடக்குறது. இவ 18 வருஷமா குனிஞ்சுக்கினே இருக்கிறா. ஆனால் இவளும் ஆபிரகாமின் சந்ததி தான். குனிய குனிய இந்த உலகம் உன்னை குத்திக்கிட்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும். அவளுக்கு ஒரு ஆசை வருது, நான் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எப்படியாவது ஒரு நாள் நான் நிமிர மாட்டேனா? வசனம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். எல்லாம் சொல்லுங்க, நாங்களோ. வாயத்திறந்து சொல்லுங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். சொந்தக்காரங்க மத்தியில் அடி போய் நிற்கணும். நிமிர்ந்து, முதல்ல எழுந்து நிமிர்ந்து சாரப்பாம்ப அப்படி நிற்கணும். ஆமே. அப்படி நின்னா தான் நம்ம இருக்கிறோம், கவுண்டர் நம்ம இருக்கிறோன்னே அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எழுந்துக்கலான்னு வச்சுக்க, முடிஞ்சிச்சிடான்னு சொல்லிட்டு எதிரி என்ன பண்ணிடுவான்? இப்படி காட்டுருவான் கையை. இப்போ இதான் ஃபேமஸ் ஆகினுக்குதுல்ல, இப்படி காட்டுருவான். நாம அவனுக்கு முன்னாடி எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். 18 வருஷமாய் கூனியா இருந்தவளை இயேசு நிமிர வைத்தார். அது கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, வாசிங்க. அதை மட்டும் வாசித்துட்டு நான் இன்னைக்கு பிரேயர் முடிக்கிறேன். அவள் மேல் தம்முடைய கரங்களை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து. எல்லாம் கவனிங்க. வாழ்க்கை குனிஞ்சிங்க இருக்கா? நிறைய பேருக்கு முன்னாடி கை கட்டி பதில் சொல்றீங்களா? கடன் பிரச்சனை இல்லை, கடன்காரன் வந்தால் ஓடி ஓடி ஒளிறீங்களா?
பசங்கிட்ட நாளைக்கு வர சொல்லு, அந்த மகளிர் ஃபைனான்ஸை என்னைக்கு வர சொல்ல, நாளைக்கு வர சொல்லு, செவ்வாய்க்கிழமை வர சொல்லு. புதன்கிழமை வந்து அங்கே 1 கோடி ரூபா கொடுத்துருவாங்க. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காசு கேட்டால் தரவே மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை காசு கேட்டால், சனிக்கிழமை கேட்டால் 1 கோடி ரூபா செக் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சாங்கியம் மாதிரி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமைனா லட்சுமி போயிடுமா. இப்படிலாம் ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தப்பு தப்பாக என்ன பண்ணுறது, வீட்டு வாசல்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க, ராத்திரியில் ஊசி கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி இந்த சடங்காச்சாரங்களுக்கெல்லாம் இடமே கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்கள் வீட்டில். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நீ ஆரம்பிக்கிற நேரம் நீ தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். நீ ஆசீர்வாதமாக தான் இருந்து ஆகணும். மற்றவன் சொல்கிற எதையும் காதில் வாங்கவே வாங்காத. உன் வாழ்க்கையில் நீ நல்லா யோசி, கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வருவான்றதை யோசித்து படிக்க ஆரம்பி. பிள்ளைங்களாம் கவனிக்கிறீங்களா? படிக்கும் பொழுது கடவுளை என்னை உயர்த்துவார், நான் நல்ல நிலைமைக்கு வருவேன்னு படிக்கணும். படிக்கும் போதே எவனடா பிடிக்கலான்னு படிக்கக்கூடாது. படிக்க அனுப்புறது எதுக்கு? படிக்கிறதுக்கு. நீ போயிட்டு வேற ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஸ்கூலில் அதான் சொல்லி தராங்க. தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான்ற பயம் இருக்கணும். கடவுள் என் கூட இருக்கிறான்ற பயம் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஜென்சி பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் மேலாம் கர்த்தர் பெரிய எதிர்காலத்தை வச்சுருக்கிறாரா? தங்கச்சி, பெரிய பெரிய எதிர்காலம் இருக்குது. உங்கள் குடும்பத்தையே நீங்கள் படிக்கிறதுனால தான் உங்கள் குடும்பத்தினுடைய தலையெழுத்தே மாறப்போகுது. அதனால் இந்த ஜென்சி பசங்க, இந்த 12 வயசு கீழே இருக்கிறவங்க, 13, 14 இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா படிங்க. தேவன் உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்ப்பார், உங்களை ஜொலிக்க வைப்பார். உங்கள் குடும்பத்திலேயே பல நாடுகளுக்கு நீங்கள் போய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவன் அப்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவார். நம்புறீங்களா? ஒரு வேலையை நீ தள்ளி போட்டாலே நீ சோம்பேறின்னு அர்த்தம். அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை ஹலோ அன்னைக்கு தான் செய்யணும். அதை நாளைக்கு பார்த்துக்கலாம்னா 10 நாள் துணியை விட்டா வீடு எப்படி இருக்கும்? 2 நாள் சாமா விட்டா நம்ம சாப்பிட்டுதான் நமக்கு வாந்தி வந்துடும். அந்த கிச்சன் உள்ள போவ அது கிளீன் ஆனாதான் உள்ளே போக முடியும். 18 வருஷமாய் குனிந்து இருக்கிறார். கர்த்தர் அவரை நிமிர வைக்கிறார். இன்னைக்கு உன்னை நிமிர வைப்பார். குனிஞ்சிக்கின்னு இருக்கிறியா? நீ நிமிருவ. இன்னைக்கு எல்லாருக்கும் அசிங்கமாக பேசினாங்களே அவங்களுக்கெல்லாம் முன்னாடி உன் தலையை உயர்த்துவார். உன்னை கேவலமாக பேசினாங்களே அவங்களுக்குலாம் முன்னாடி உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும், உன் பையன் கல்யாணம் நடக்கும். உன் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இது வரைக்கும் நடக்கவே நடக்காது. அந்த அளவுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க. அந்த அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவார். ஆமே. என் பிள்ளைக்கு ரொம்ப நாள் லேட் ஆயிடுச்சு பிரதர், என் பொண்ணுக்கு ரொம்ப லேட் ஆகுது பிரதர், எல்லாமே லேட் ஆகினுக்குது. வர்ற கோவத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையானே தெரில. சில பேர் சொல்கிறாங்க கடவுள்லாம் பொய்ங்க. நமக்கு வர்ற கோவத்தில் தலைவரையே திட்டிடுவோம். யார? ஆண்டவரையே. போயா ஜபலாம் பண்ண முடியாது, போயா வெறுப்பு காட்டினு. ஒரு லிமிட் இல்லை. ராஸ்கல்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம பாருங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. வசனம் சொல்லுது, அவர் சோதிக்கப்படுகிற லெவலில் தான் சோதிக்க வைப்பாராம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அதை தாங்குவதற்கு பலனும் தருவாராம், தப்பு விற்கிறதுக்கு வழியும். எல்லாம் சொல்லுங்க, வழியும். சோதனை வருதுன்னா கூட வழியும் வருது. சொல்லுங்க, சோதனை வருதுன்னா வழி அங்க இருக்கு. கஷ்டம் வருதுன்னா அதுக்கு விடை அங்க இருக்கு. பாடுகள் வருது, உபத்திரம் வருதுன்னா எனக்கு அங்க வெற்றி இருக்கு. நான் இதன் மத்தியில கடந்து போறேன், ஆனா கண்டிப்பா நான் போய் நிக்கிற பாதை ஒரு ஆசீர்வாதமான பாதையாக இருக்கும். என் கர்த்தர் அப்படி வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நடந்ததை உங்க வீட்டில் பேசுறத முதல்ல நிறுத்துங்க. உங்க வீடு ஒழுங்கா, உங்க அப்பா ஒழுங்கா, நீங்க என்ன அப்படி பண்ணீங்களே அதெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு இனிமேல் என்ன பண்ண போறோம் அதை யோசிப்போம். அவங்க அதை பண்ணாங்க, என்ன இவங்க இதை பண்ணாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் பேசாத. ஏற்கனவே 5 வருஷத்தை பேசுறதுனால தான் இந்த 5 வருஷம் சரியில்லை. இப்போ 5 வருஷமாவது நல்லதா பேசி தொலை. இதையும் தப்பு தப்பா பேசி அடுத்த 5 வருஷத்தை கெடுத்துக்காத. சொல்லுங்க, அடுத்த 5 வருஷத்துல நான் நல்ல கார் வாங்க போறேன். அடுத்த 5 வருஷம் நகை 2 லட்சம் ஆனாலும் என் வீட்டில் நகை இருக்கும்.
அடுத்த 5 வருஷத்துல என் பிள்ளைங்க எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவார்கள். கட்டப்படாத வீடுகள் எல்லாம் கட்டப்படும், செயல்படாத காரியம் எல்லாம் செயல்படும். இந்த நாள்ல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் தோன்றும். என்னை பார்த்துக்காத வீட்டுக்காரன் இன்னில இருந்து நல்லா பார்த்துக்க போறாரு. என் பக்கமே திரும்பாத மனைவி இனிமேல் என் பக்கம் திரும்ப போகுது. என் வார்த்தைக்கே கீழ்ப்படியாத பிள்ளைங்க இனிமேல் கீழ்ப்படிய போகுது. யாரெல்லாம் சொல்றீங்க? ஆமென். ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்க, பொண்டாட்டினுடைய பாவாடையை தாண்டாடி துவைக்க போற பாஸ்டர் என்னாங்க. அவங்க வந்த நேரம் ஒரு நாள் நான் ட்ரையரில் எடுத்து போட்டேன். அம்மா வேற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அன்னைக்குன்னு பார்த்து உள்ள வராங்க. எங்க அம்மா ஆட்டோலேருந்து இறங்கி, பையன் நல்லா இருப்பான்னு நினச்சி வராங்க. சார் கௌரவமானவங்க உள்ள வந்தா கரெக்டாக அந்த அதை எடுக்கிறதுக்கும் அம்மா வந்து நிற்பதற்கும் ஒரே. இதைத்தாண்டா நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி, எங்க அம்மா இதைத்தாண்டா நான் 13 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும்டா. ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை, அன்னைக்கு தான் முதல் முறையாக தோயிச்சேன். என்னைக்கு மாட்டிக்கிறேன் பாருங்க. இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம தான் பைக்கில் போனாலே சும்மா போக மாட்டோமே, எதிர்க்க யார் உட்காந்துக்கிறான்னு பார்ப்போம், அங்கேயே தட்டு விழுது. என்ன வச்சுக்கினே நீ என்ன பண்ணுற, பைக்கில் வேற யாருன்னா பார்ப்பியான்னு திட்டு விழுது. திட்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னா அங்கேயே ஆரம்பிச்சிருது. என்ன வச்சுக்கினேன் வா வா வீட்டுக்கு வா என்கிட்ட தானே வரணும். ஏன் ஏரியாவுக்கு வா. தேவ பிள்ளைங்க நல்லா கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை விடுதலையாக்கும் பொழுது என்னை அடையாளமாக மாற்றுவார். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை பார்க்கும்படி வைப்பார். என் விசுவாசத்தை கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் நன்மையை மாற்றுவார். என் அழுகையை அல்ல, என் சிரிப்பையே அவர் விரும்புகிறார். நான் குனிந்த இடத்திலெல்லாம் என் தலையை நிமிர செய்கிறார். செய்வாரா? இன்னைக்கு போகும்பொழுது அப்படியே சொல்லிக்கிட்டே போங்கப்பா, நான் குனிஞ்ச இடத்துல என்ன பண்ண போறேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அடிக்கடி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போங்க. ஆமே, அல்லேலூயா. இனிமேல் நீங்க அப்படி போக போறது இல்லை, சும்மா நெஞ்சை நிமிந்துட்டு அப்படி நிற்க போறீங்க எல்லாருக்கும் முன்னாடி. ஆமே, அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜோபெல்லாம் நிரம்புன்னு சொல்லுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு புரியும். இப்போதானே இதெல்லாம் வந்துச்சு, ஜிபே ஃபோன்பேலாம். எங்கள் அம்மா ஒரு சுருக்கு போய் வச்சுருப்பாங்க, யாருமே அங்கே கிட்ட போக முடியாது, வேற பிள்ளைங்க கூட போக முடியாது, அவ்வளோ காசு வச்சுருப்பாங்க உள்ள. இன்னொரு பர்ஸை வச்சு இங்கே வைப்பாங்க உள்ள, அதை யாரும் எடுக்க முடியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளோ காசுன்னு. இப்போ ஜிபே ஃபோன்பேன்னு அனுப்பிச்சுன்னு இருக்கிறோம்ல. இன்றைக்கி நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்கலாம், கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் அதை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நிரம்பி வழிவீங்க. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மட்டும் காசு வந்துக்கிட்டே இருக்கும், எங்கேருந்து வரும்லாம் தெரியாது. விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தேவன் இதை செய்வார். கையை தட்டி தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காகவே அதை செய்வார், உங்கள் பிள்ளைங்களுக்காகவே அதை செய்வார். எல்லாம் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணோம். காசு இல்லைன்னு வாயில் என்ன பண்ணக்கூடாது யார்கிட்டையும். பிள்ளை கேட்கும், அம்மா இதை வாங்கி கொடுங்கம்மா, வெயிட் பண்ணு, டைட்டாக இருக்கு, அப்படி வேணா யூஸ் பண்ணிங்க. என்ன வார்த்தை? டைட்டாக இருக்கு, வந்துடும். அதுக்கப்புறம் டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்லணும், வந்துடும். அடுத்தது என்ன சொல்லணும்? வந்துடும், கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணு. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, இல்லை என்கிட்ட இல்லை, 10ஆம் தேதியே காலி, ஒன்றும் இல்லை. இந்த இல்லைன்ற வார்த்தையை ஒரு 400 தடவை அந்த மாதம் சொல்லியிருப்போம். இருக்குன்னு தான் சொல்லுங்களேன். இது பொய்யா? பொய்யெல்லாம் கிடையாது. இருக்குன்றது எதை காட்டுது? என் விசுவாசத்தை காட்டுது. அவர் இல்லாதவைகளை இருக்கவைகளா அழைக்கிற தேவன். இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் பரலோகம் எனக்காக அதை கொடுக்கும், எனக்காக தேவன் அதை அனுப்புவார். நம்புறவங்க மாத்திரம் 10 கிளைண்ட் போனால் 100 கிளைண்ட்டை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா வருவார், எடுத்துன்னு வருவார், உனக்காகவே எடுத்துட்டு வருவார். உங்க கூட பழகிறதுக்குன்னே சில நல்ல ஆட்களை உங்க கூட கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார். இனிமேல் இது வரைக்கும் துட்டை ஏமாத்தி போன கூட்டம்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் இருக்காது. இனிமேல் வர ஆட்கள்லாம் நல்ல ஆட்கள் உங்களோட லிங்க் ஆவார். கர்த்தர் உங்க தரத்தையே உயர்த்துவார். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா போங்க, வெளியே போகும்போது ஹாப்பியா போங்க. ஏசப்பா எனக்கு கூட இருக்கிறார், எனக்கு நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தை மட்டும் உள்ள வைங்க.